ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு 7 ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சிருக்கேங்களே, இது ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். எப்படின்னா 7 ப்ளவுஸும் பப் ஸ்லீவ் இல்லை ஆஃப் ஸ்லீவ் வைக்க சொன்னாங்க, ப்ளீட் வைக்க சொன்னாங்க. ஆனால் ப்ளீட் எல்லாத்துக்கும் வராதுல்ல. எது எது ஆஃப் ஸ்லீவு, எது பப் ஸ்லீவு, எது ப்ளீட் இல்லாமல் வைக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான். நான் எப்படி வந்து போட்டு அதை எடுக்கிறேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லைனிங் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது எல்லா துணியிலையும் இது வரும் இது வராது அப்படின்னு தான் கனெக்ட் பண்ணி இது வராது அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா பீஸும் வந்து கட் பண்ணிருக்கேன். நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க தான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க. எப்பயும் போல பிளவுஸை மடிச்சு இடுப்பு பக்கம் வந்து கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு, தையலுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து இதுதான் தையல். இது டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் தையல் சைடில் இருக்கும். அதுக்காண்டி இது மார்க் பண்ணிக்கோங்க. பிளவுஸ் வந்து போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து திருப்பி எடுக்கக்கூடாது, நகட்டக்கூடாது. நகட்டாம அப்படியே வச்சு எல்லா மார்க்கும் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்குக்கு, இதுக்கப்புறம் சைடு, இதுலயே வந்து ரெடி அளவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் பக்கம், இது ரெடி அளவு. அதுக்கப்புறம் கட்டிங்க்கு தனியா. எப்பயுமே வந்து நான் வீடியோ எடுக்க மொத்தம் அந்த குருவி கத்தும், கோழி கத்தும், எல்லாமே கத்தும். இதை கை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெடி அளவு, இந்த கையோடைய ரவுண்டு எப்படி எடுக்கணும் அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த இது வந்துடும். ரொம்ப சோதனை காலங்க. ஒரு வீடியோ எடுக்க முடியாது, ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியாது. இது பாருங்க, எனக்கு காவல் யாருன்னு பாத்தீங்கன்னா பைரவா. பைரவா இல்ல, ரோசி இது பேரு. அது வந்து எனக்கு காவலுக்கு வந்து வெளியில படுத்துக்கிட்டு அந்த கதவை டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான். பேக் வந்து மார்க் வரைஞ்சாச்சு. நான் ரவுண்டே தான் எடுத்திருக்கேன். ஏன் வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த பாப்பாவுக்கு புரிய வைக்க முடியாது என்னால. அதுக்காண்டிதான் வீடியோ எடுக்கிறேன். இது வந்து பட்டிக்கு இந்த பக்கம் கட் பண்ணிக்குவோம். நான் எப்பயும் போலதான் ஒரே மாதிரி தாங்க எடுப்பேன். பேக் எடுத்துட்டுன்னா அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எடுக்க மாட்டேன். ஸ்லீவ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் எடுப்பேன். ஏற்கனவே ரீசன் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் ஸ்லீவ்ல அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால எப்பயுமே ஸ்லீவ் எடுத்துட்டு, இது 1 மீட்டர் தான் இது லைனிங், அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆஃப் ஸ்லீவ் தானே எடுக்க போறோம். ஆஃப் ஸ்லீவ் எடுக்கும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மீறுற துணியை வந்து பெல்ட் பட்டிக்கு, ஃப்ரண்ட் பட்டிக்கு வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா எதுவும் வேஸ்ட் ஆகிற பொருள் கிடையாது. 80 பாயிண்ட் 85 பாயிண்ட் அப்படிதான் ஒரு பிளவுஸுக்கு லைனிங் இருக்குன்னா, மீதி வந்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தான் இருக்கும். அது கரெக்டா இருக்கும், பெல்ட் பட்டிக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். இது 6 இன்ச்சுக்குள்ளதான் இந்த பிளவுஸ் இறக்கும், ஆஃப் கை தான். அதனால வந்து மீதி இருக்கிற துணியை வந்து வேஸ்டா எடுத்து போட வேண்டாம். இல்லை அதுக்கு இதுக்கு வந்து அதிகமா கொடுத்தாச்சு அப்படின்னா
கண்டிப்பா நீங்க சாதா பிளவுஸ் நிறைய தைப்பீங்க. அந்த சாதா பிளவுஸுக்கு அந்த கலர் மேட்சிங் வந்தா கொடுக்கலாம். ஏன்னா என்னுடைய கஸ்டமர்லாம் வந்து அதே கலருக்கு வந்து போட சொல்லுவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் போட மாட்டேன் அந்த அளவுக்கு. இருந்தாலும் கலர் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம போடுன்னுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்க கூட ஒரு 10 பாயிண்ட் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. நான் வேற துணி போட்டேன்னா கூட வித்தியாசம் தெரியும் லைனிங்க்கு. நீங்க அதே பிளவுஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு பிளவுஸ் இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்து நீங்க ஃப்ரண்ட்ல வந்து கிராஸ் பண்ணி எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆம்கோல்ல அதை எடுத்துட்டேன் நானு. ஆனா வீடியோல வந்து நான் காமிக்கல, அது மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதை வந்து தைக்க முன்னாடியே பார்த்தேன், அது வந்து கிராஸ் பண்ணி எடுக்காம தான் இருந்துச்சு. அதனால அந்த டைம்ல எடுத்துட்டேன். ஏன்னா அதை எடுத்து தச்சு அவங்க போட்டுலாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கமெண்டே வந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி அடுத்த வீடியோல சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா அவங்க 8, 9 பிளவுஸ் தைக்கும் போது அவங்களுக்கு வந்து அது அந்த பிளவுஸ் வந்து கரெக்டா இருந்துச்சு அவங்களுக்கு. ஃபிட்டிங் எதுவுமே அதுக்கப்புறம் ஒரு தையல் கூட நான் போடவே இல்லை அவங்களுக்கு. அந்த 8, 9 பிளவுஸ் அதுக்கு முன்னாடி ஒரு 8 பிளவுஸ் லாஸ்டா ஒரு பிளவுஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு வீடியோ தான் போட்டேன். எதுலையுமே வந்து திருப்பி ஆல்ட்ரேஷனு ஒரு தையல் போடுங்க, தையலை பிரிச்சு விடுங்க அப்படின்னு எந்த இதுவுமே கம்ப்ளைண்ட்டும் சொல்லல. 8, 9 பிளவுஸுமே வந்து அப்படியே தான் வாங்கிட்டு போனாங்க. போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா நான் எல்லா பீஸுக்குமே வந்து கிராஸ் தான் எடுக்கிறேன். லைனிங்ல வந்து கிராஸ் எடுக்கிறேன். ஆனா பிளவுஸ் பிட்டுல வந்து நேரும் வரும், கிராஸும் வருங்க. ஃப்ரண்ட் பக்கம் நேரா கோடு போட்டுக்கோங்க. ஆனா சைடுல வந்து கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளியே போடுங்க. டாட் பிடிக்கும் போது அந்த ஈவன் ஆயிடும், கரெக்ட் ஆயிடும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கிராஸ்ல தான் போட்டிருக்கேன். காரணம் என்னன்னா பிளவுஸ் வந்து பிளவுஸ் பிட்டில் வந்து நேர்ல தான் போட போறேன். ஆனா லைனிங்ல வந்து கிராஸ் போட போறேன். என்ன காரணம்னா நான் சொன்னேன்ல ஒரு குறிப்பிட்ட வயசு பிள்ளைங்களுக்கு வந்து கிராஸ் போட்டு தைங்கன்னு. அதுக்காண்டி இது வந்து லைனிங்ல வந்து தண்ணியில போட்டோம்னா கரெக்டா கண்டிப்பா சிங்க் ஆகும். ஆனா மேல் பீஸு சிங்க் ஆகாது, இழுக்காது. அதனால வந்து கிராஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். மேல் பீஸ் வந்து இது வந்து நேர் கட்டிங் தான். இதுல வந்து நேர் கட்டிங் தான். ஆனா லைனிங்ல வந்து கிராஸ் போட்டோம்னா தண்ணியில போட்டு டைட் வந்தாலும் சுருங்கினாலும் கொஞ்சம் கிராஸ்ன்றதுனால லூஸ் கொடுக்கும். அதனால வந்து மாத்தி கொடுக்குறேன். லைனிங்ல கிராஸ், இதுல வந்து நேர் பீஸ். இப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்காண்டிதான் இப்படி சேஞ்ச் பண்றேன். மற்றதுக்கெல்லாம் வந்து கிராஸ்னா கிராஸ், நேர் பீஸ்னா நேர் பீஸ். அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இந்த பிள்ளைங்களுக்கு இப்படி தைச்சோம்னா, குறிப்பிட்ட வயசுன்னு கிடையாதுங்க. ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. இன்னைக்கு கூட என்ன ஒரு அம்மா கேட்டாங்க. அவங்களுக்கு தச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள்னா எப்படியும் 1 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷத்துக்கு மேலதான் ஆகும். அந்த அம்மா இன்னைக்கு என்ன பார்த்தா கேட்பாங்க ஒரே கேள்வி, எனக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டியா, எனக்கு ஏன் அப்படி தச்சு கொடுத்தே அப்படின்னே கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அது என்ன பிளவுஸ்ன்னு கேட்டீங்கன்னா காட்டன் பிளவுஸுங்க. காட்டன் பிளவுஸ்ல வந்து இந்த பூ போட்ட துணிங்க வருங்கல்ல, அது 80 பாயிண்ட்னா அதுல வந்து 80 பாயிண்ட் இருக்காது. 70, 75 அப்படிதான் இருக்கும் அந்த துணிங்களை. அதுல வந்து எல்லாருக்குமே வந்து கிராஸ் பீஸ் எடுக்க முடியாது. ஆளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒல்லியா இருக்காங்கன்னா எடுக்கலாம் கிராஸ் பீஸ். ஆனா அவங்க கொஞ்சம் மீடியமான வெயிட் தான். ஒரு 80, 85 பாயிண்ட்ல இருந்து அவங்களுக்கு பிளவுஸ் தைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 70 பாயிண்ட்ல கொடுக்கும்போது அதுலயும் வந்து தச்சு தான் கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லல. அவங்க போட்டதுல வந்து கிராஸ், நான் எடுத்ததுல வந்து நேரு. ஏன்னா காட்டன் துணின்றதுனால லூஸ் கொடுக்குன்றதுனால நான் வந்து எடுத்துட்டேன் நேர் கட்டிங்கு. அவங்களுக்கு வந்து போட்டாங்க, போட்டதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அவங்க வந்து சொல்றாங்க, என்னன்னா வயசான மாதிரி இருக்கு எனக்கு, வந்து இப்படி தச்சுட்டியேன்னு அவங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் சொல்றாங்க. நானும் சொன்னேன், இல்ல உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கு, நீங்க கரெக்டா தான் இருக்கு, உங்களுக்கு அது திருப்தி ஆகல அப்படின்னும் போது இல்ல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு எந்த டைலர் தான் அப்ப கரெக்டா தைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ கூட ஒரு 3 சட்டை கொடுத்தேன், ரொம்ப அசிங்கமா தச்சுட்டாங்க அப்படின்றாங்க.
அப்ப நான் தச்சதும் டாட்டே இல்லாத மாதிரி இருக்குன்றாங்க. அப்ப வேற இடத்துல கொடுத்தா டாட் அதிகமா வச்சுட்டுன்றாங்க. அவங்களுக்கு எப்படி வைக்கணும்ன்றது கண்டிப்பா தெரியலைங்க. அவங்க சொன்னதுனால நான் சொல்லிட்டேன். இத்தனைக்கு என்னன்னா, இதுல நேர் கட்டிங்கு, இதுல கிராஸ் கட்டிங்கு, இதுல இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். அதனாலயே அவங்களுக்கு என்னவோ தெரியல, ஒரு மாதிரியாவே அவங்க இது பண்றாங்க. அவங்களுக்கு அது ஒத்துக்க முடியல. இப்படி பாக்க ஒரே விஷயம் தாங்க. ஒரே விஷயம் தான். என்ன ரீசன்னா, நேர்ல பார்க்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா வித்தியாசம் தெரியாது. நான் நீங்க கண்ணாடியில சைட்ல நின்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அது ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்கல. அவங்க நேர்ல பார்த்துட்டே இது சரியில்லை, நெஞ்சு அமுக்கிட்டு இருக்கு, பாயிண்ட் இல்ல அப்படின்றாங்க. பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள மீந்த துணி இது அப்படியே இருக்கட்டும். இந்த துணியில போட்டு கட் பண்ணிடுவோம். பேக் எடுத்தாச்சுங்க. இது வரைக்கும் இது கட் ஆயிடும். இது ஃப்ரண்ட் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, இது ஃப்ரண்ட்.
இது வந்து கிராஸ் எடுத்திருக்கோம் நம்ம. இது வந்து நேர் பீஸு, இது வந்து கிராஸ். இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து நேர் பீஸு, இது வந்து கிராஸ் பீஸு. இது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி தைக்க போறோம். இது வந்து கைக்குங்க, ஸ்லீவுக்கு. இந்த ஸ்லீவ் வச்சு நான் எல்போ வரைக்கும் கை எடுக்க முடியுமா? ஏன்னா இந்த பக்கம் கரை கிடையாது, இந்த பக்கம் கரை கிடையாது. அப்ப இந்த பக்கம் மட்டும்தான் கரை. இது வந்து எங்க எடுக்க முடியும்? எல்போ வரைக்கும் எடுக்க முடியாது. இதுதான் அவங்க கிட்ட முன்னாடியே சொன்னேன், எல்போ வரைக்கும் கை எடுக்க முடியாது. என்ன வார்த்தை திரும்ப சொல்லுவாங்க? தைக்க முடியுங்கக்கா, உங்களால முடியுங்கக்கா, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னுவாங்க. இது நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும், இது இவ்வளவுதான் வரும், இவ்வளவுதான் வராதுன்னு. இதுதான் ஸ்லீவு. இந்த துணிக்கெல்லாம் ஸ்லீவ்ல எடுக்க முடியாது. இதுதான் ஸ்லீவு. ஸ்லீவ் பீஸ் எங்க? கரெக்டா இருக்குங்களா? இதுதான். அப்படியே எடுத்தாலும் இங்க வரும், ஆனா இங்க எடுக்க முடியுமா? கண்டிப்பா எடுக்க முடியாது. அதனாலதான் அவங்க கிட்ட சொன்னது, ஸ்லீவுக்கு அவ்வளவு தூரம் எல்லாம் பிளான் பண்ணாதீங்க, எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு பக்கம் எடுத்துக்கோ. இதுதாங்க ஸ்லீவு. இன்னும் பட்டிக்கு துணி எடுக்கணும், கயிறுக்கு எடுக்கணும். இது வந்து கயிறுக்கு வச்சுக்கலாம். இது மற்றது யூஸ்க்கு வச்சுக்கலாங்க. கயிறு வைக்கிறோம்ல, டிசைன் பண்றதுக்கு வச்சுக்குவோம். ஒரு 80-85 பாயிண்ட் இருந்தாவே எடுத்திருக்கலாம். ஆனா பாருங்க, நானு ஏன்னா லைனிங்ல வந்து 1 மீட்டர் எடுத்துட்டு தான் நான் பிளான் பண்றேன். ஏன்னா திருப்பி வந்து பத்தலைன்னா அப்புறம் சரி ஓகே, பிளவுஸ்ல வருது அப்படின்னா அந்த டைம்ல போயிட்டு 1 மீட்டர் கிழிக்க முடியாதுல்ல. அதனால எப்பயுமே வந்து 1 மீட்டர் எடுத்துக்குவேன். தாங்க வந்து கரெக்டா அளவு எடுப்பேன். இப்ப வந்து அப்படி கிடையாது. 1 மீட்டர் மீற துணி என்ன பண்ணுவேன், உள்ள பட்டிக்கு போட்டு அடிச்சு விட்டுருவேன். அப்படி பட்டிக்கு போடும் போது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அதுக்காண்டி அப்படி கொடுத்துருது. இப்ப வந்து என்ன பண்ண, அது ஒரு பிளவுஸ் வெட்டிட்டேன். இந்த பிளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா இதை தைக்கிற விட அப்படியே ஒன்னாவே ஜாயின் பண்ணி நான் போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் திருப்பி நான் அதை கட் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வந்து அதை தச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இதுக்கு வந்து கட் பண்ணணும் அப்படின்னும் போது சேர்ந்தாப்புல கொஞ்சம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை தைக்கிற விடவே அப்படியே ஜாயின் பண்றேன்.
என்ன ஒரு குழப்பம்னா, அரை கைக்கு தனியா ஃபுல் கைக்கு தனியாவே மாத்தி மாத்தி எடுக்கணும். இது 2 மீட்டர். 2 மீட்டர் எதுக்குன்னா, ஒரு ஃபுல் கைக்கு ஒரு ஆஃப் கைக்கு. இதுக்கு ரெண்டுமே வந்து இது லாங் கை, எல்போ இருக்கு, இது ஆஃப் கை. ரெண்டுமே வந்து 1 மீட்டர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 மீட்டர், அதுக்கு 1 மீட்டர். இது ஆஃப் ஸ்லீவ் தான். தனியா எடுத்துக்கிறேன் நானு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பப்போ குழப்பம் வந்துடும், அதுக்காண்டிதான்.
இது பேக்கு, இது பட்டிக்கு. இது ஸ்லீவு. இது ஃப்ரண்ட். ஃப்ரண்ட் பாருங்க. இதுல எங்கேயாவது துணி இருக்கா பாருங்க. கயிறு வைக்க கூட துணி இல்லைன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. இது ஃப்ரண்ட். இதுதான் லாஸ்டா மீந்தது நமக்கு. இதுவும் நெக்ல வந்து எடுக்கலாம் துணி. இதுல பின்னாடி கயிறு வச்சோம்னா அந்த கயிறுக்கு எதுல வந்து நம்ம துணி எடுக்க முடியும் சொல்லுங்க. ஏதோ ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. ஆனா கயிறுக்கு துணி வேணும்ல. இந்த பீஸ் இருக்கு, இந்த பீஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கயிறுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணிடுவோம். கண்டிப்பா எல்போ வரைக்கும் ஸ்லீவ் கொண்டு வர முடியாது. ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம்க்கா, அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கலாம்க்கா அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த நான் லைனிங்லயே வந்து கயிறு எடுத்துக்குவேன். இதுக்குதான் வந்து 1 மீட்டர் எடுக்கிறது. ஏன் 1 மீட்டர் எடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஏன்னா சேம் கலரா தானே போடுறோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் லைட்டா, இருந்தாலும் போட்டுக்கலாம். இது என்னன்னா எல்போ ஸ்லீவு. கொஞ்சம் லாங் கை சொன்னோம்ல 10 இன்ச்சு. இந்த 10 இன்ச்சுக்கான அளவு எடுத்துட்டு இருக்கேன் இப்ப. இது 10 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். இந்த பக்கம் எவ்வளவு எடுத்திருக்குன்னா இது ஒரு 5. இந்த ஹைட் மட்டுமே 5 எடுத்திருக்கேன். இவ்வளவு ஹைட் எடுத்தா எவ்வளவு ப்ளீட் வரும்னு நமக்கு தெரியலைங்க. இந்த ப்ளீட் ஃபுல்லா இதுக்குள்ளேயே கொண்டு வந்துடணும். லைனிங்ல வந்து கட் பண்ணிட்டேன். ஆனா பிளவுஸ்ல வந்து கிடைக்குதா பாப்போம்.
மொத்தம் 15 எடுத்திருக்கேங்க. தையலுக்கு துணி விட்டு தையலோட சேர்ப்போம். ஏன்னா எவ்வளோ துணி எடுக்கிறாங்கன்றது தெரியாதுல்ல. 15.5 சேர்த்துங்களா? 15.5. இதுக்கு வந்து கேப்பு தான். இந்த டேப் வந்து எப்பயுமே வந்து நான் ஒரு கேப்பில் தான் இருக்கும். இது சும்மா எம்டி தான் பாருங்க. இதுலேருந்து தான் இருக்கு. 15 இன்ச்சில் வந்து எடுத்திருக்கேன் ஸ்லீவு. லைனிங்கில் நான் எடுத்துட்டேன். ஆனால் அவங்க ப்ளவுஸில் வந்து கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த ஹைட்டுக்கு அவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். பார்த்தாச்சு, வந்துருச்சு. ஆனா இதுல இன்னும் 2 பீஸ் இருக்கு. அதெல்லாம் வருமானன்றத பார்த்துருவோம். ஏன்னா முதல்லயே பார்த்துட்டோம்னா கண்டிப்பா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்றதுக்கு முன்னாடியே லைனிங்க இந்த பீஸுக்கும் இதுக்கும் வருதான்னு பார்ப்போம். ஓகேங்க, இதுலயே எடுக்கலாம்.
ஏன்னு கேளுங்க, இதில் வந்து இந்த கலர் வந்து ப்ளவுஸில் எங்கேயுமே வந்து வரக்கூடாது, கயிறுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா கையில் வந்துச்சுன்னா அந்த பாப்பாவுக்கு ஈவனாக வந்துட்டா பரவாயில்ல, இது கிராஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒத்துக்காது. ஒத்துக்காதுன்னா எக்கா இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஓகே, இது ஓகே. அப்ப இதுக்கு வந்து இதே அளவுக்கு வெட்டிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். பக்கமும் இங்க மேல வந்து ஜாயிண்ட் ஆகுது, இந்த சைட்லயும் வந்து துணி இல்லை, கம்மியா இருக்கு. இதுக்கப்புறம் பட்டிக்கு இது வந்து பத்தாது, கயிறு கெடுக்கணும், பட்டி கெடுக்கணும், பத்தாது. இது வந்து நேர் பீஸா தான் போட்டிருக்கேன். இது வந்து கிராஸ், இது வந்து நேர்ல போட்டிருக்கேன். கண்டிப்பா கிராஸ்ல போட முடியாது, கிராஸ்ல போட்டாலும் வராது, எப்படி போட்டாலும் இதுக்கு வந்து பத்தாது. பஃப் இல்லாம தாங்க எடுக்க முடியும், ஏன்னா பத்தலை துணி, இதுலயே நின்றுடுது. பட்டிக்கு துணி பத்தாது, இதை வச்சு ரெண்டு பக்கம் பட்டி எடுக்க முடியாது, ரொம்ப ஜாயிண்ட் போட்டாலும் நல்லா இருக்காது, இந்த துணி தூக்கிட்டு இருக்கோம். மற்ற துணினா கூட கொஞ்சம் ஓகே, இது வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், அதனால இழுத்து இழுத்து தைச்சிட்டு இருந்ததுனால தூக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ஜாயிண்ட் பண்ண முடியாது. இது வந்து கையை 10 இன்ச்சுக்கு இறக்கம்னா வச்சு தைக்கலாம், அப்படி தைச்சோம்னா ஓகே. அது இந்த சைடு போட்டால் தான் எடுக்க முடியும், இந்த பக்கம் போட்டோம்னா கைக்கு ஜாயிண்ட் வரும். அதில் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் இந்த சைடு ஒன்று, இந்த பக்கம் வரத்துல ஒன்று வச்சு பட்டிக்கு எடுத்துடலாம். கயிறுக்கு அந்த கலர் வேற கலர் தான் போட்டு கயிறுக்கு ஜாயின் பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து கை வந்து ஃப்ளீட் இல்லாமல் இதுக்கு கை, மற்றதுக்கு வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம். இப்படிதாங்க முடிவு பண்ணணும், இதுலயே டைம் வேஸ்ட் ஆயிடும். இருக்கு பாருங்க, இங்க கரெக்டா வச்சிருக்கோமா, அவ்வளவுதான். இதுதான் கை, இதனுடைய இவ்வளவு தூரம் வந்து அப் அண்ட் டவுன் வருது. அப்ப இந்த துணி இருந்தாதான் இந்த ரவுண்டுக்கு. அப்ப இந்த ரவுண்டு வந்தானா கண்டிப்பா வந்து ஃபிளீட் வந்து கம்மியா தான் இருக்கும், அதுக்கு ஃபிளீட் எல்லாமே தைச்சிடலாம். அப்ப இது வந்து ஃபிளீட் இல்லாம தைக்கணும், 10 இன்ச்சு. ஒரு பிளவுஸ கொடுத்துட்டு எத்தனை இது பாருங்க, நமக்கு ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு மாடல்ல வெட்டணும். இதுக்கு ஸ்பிளிட் இல்லாம அதுக்கு ஃபிளீட்டோட